தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸ் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்தீஸ் நிலையங்களை குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடுமையான தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டு இருக்கு. என்ன இப்போ முடிவு பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது, ஈரான் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாருமே இருக்கக்கூடாது, அவங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதில் அந்த குர்தீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயத்தை ஈரானுக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கிறவங்க. எப்ப வேணா தரைவழிக்கு வந்துருவாங்க, தரைவழியில நுழைஞ்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்க, அவங்களுடைய இனம் முழுவதும் ஈரானுக்குள்ள பரவிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால குர்தீஸ் நிலையங்கள் மேல என்ன பண்ணிருக்காங்க, குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா ஏதாவது சப்போர்ட் பண்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்கா குர்தீஸுக்கு முதல்ல ஆயுதம் எல்லாம் கொடுத்தாங்க. எப்படி சிரியாவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதுக்கப்புறம் அம்போன்னு விட்டுட்டாங்களோ, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஈராக்ல குர்தீஸ்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆயுதமெல்லாம் கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஈரானை போய் அட்டாக் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு தரை வழியா உள்ள நுழைஞ்சு போய் உள்ள உட்காந்துக்குங்க. நீங்க ஈராக்ல இருந்து ஈரானுக்கு போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா ஈரான் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறம் நீங்க ஈரான் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வாடகைக்கு விட்டுருங்க, நாங்க என்ன பண்றோம் வேணுங்கிற அளவுக்கு அதை சம்பாதிச்சுக்கிறோம்டாங்க. இவங்க ஓகேன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்களால ஈரானுக்கு ஈடு கொடுக்க முடியல. ஆரம்பிக்கும் போதே தரைவழிக்கு வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே கடந்த 4 மாசமாகவே குர்தீஸை குறி வச்சு ஈரான் அடியான அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல குர்தீஸே சொல்லிட்டாங்க, ஐயோ அம்மா தாங்க முடியல, எங்களை விட்டுருங்க, அமெரிக்கா தான் எங்களை நுழைய சொல்றாங்க, நாங்க நுழையணும்னு நினைக்கவே இல்லை, அமெரிக்கா பேச்ச நாங்க கேட்கவே மாட்டோம், தரைவழிக்குலாம் நாங்க வர்றதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க குர்தீஸ். ஆனா சொன்னாலும் கூட அதுக்கப்புறமும் அமெரிக்காவோட தொடர்பு வச்சிருக்காங்க, ஆயுதங்களை எல்லாம் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கறதுனால இவங்க எப்படி இருந்தாலும் உள்ள வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல இன்னைக்கும் ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் தாக்கியிருக்காங்க. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள்கிட்ட நல்லா காசை வாங்குறீங்க, ஆயுதத்தை வாங்குறீங்க, ஆனா போய் ஈரான் அடிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, இந்த தடவை நீங்க ஒன்னா அடி வாங்குங்க, உங்களுக்கு அடி வாங்கினாதான் ரோசம் திருப்பி அவங்கள அடிப்பீங்க, தரைவழிக்கு போவேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கை கழுவிடுச்சு. இப்ப குர்தீஸுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. குர்தீஸ் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸ் இப்ப குர்தீஸை தாக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈராக்குள்ள இருக்கக்கூடிய குர்தீஸ் நிலையங்கள் இன்னைக்கு பல இடங்கள்ல பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கு. பெரிய பெரிய நிலையங்களாகட்டும், ஏரியாவாகட்டும், எல்லாமே ஈராக்ல இன்னைக்கு ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸால தாக்கப்பட்டிருக்கு. அப்ப ஈரான் முடிவு பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்கள போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுல தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு துணைக்கு போனதுக்காக குர்தீஸ் அடியான அடி வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி ட்ரம்ப் சமீபத்துல பாத்தீங்கன்னா நேட்டோவுடைய அந்த மாநாட்டுக்காக துருக்கிக்கு பயணம் சென்றார்ல, அதை பற்றி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் துருக்கிக்கு நேட்டோவுடைய மாநாட்டுக்காக பயணம் சென்று போனாரு கடந்த வாரத்துல. அப்படி போகும்போது என்ன பண்ணிருந்தாங்க, கத்தார் கொடுத்த அந்த விமானத்துல பறந்து போயிருந்தாரு. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், கத்தாருடைய விமானத்தை என்ன சொல்றாரு, இது வானத்துல பறக்கக்கூடிய ஒரு சொகுசு பங்களா, இதுல இல்லாததே எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ரொம்ப பெருமை பேசியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, கத்தாருக்கு நான் பாராட்டுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதை கொடுத்ததுக்கு பகரமா கத்தாருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவே இல்லை இதுவரையும். கத்தாரை ஈரானுடைய தாக்குதல்ல இருந்து காப்பாற்றவே இல்லை. கத்தாருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசினஸ்க்காக எதையுமே வழிவகுக்கல. இருந்தாலும் அந்த கிஃப்டை மட்டும் வாங்கிட்டு அது ரொம்ப சிறப்பா இருக்கு, அது பாக்குறதுக்கே ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது, அது விமானம்னு சொன்னாவே நம்ப மாட்டாங்க, உள்ளக்குள்ள அவ்வளவு சௌரியம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் நேட்டோவுக்கு அந்த படைக்கு போகும்போது, அந்த மாநாட்டுக்கு போகும்போது இதை என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு போனாரு போன வாரமே. அதை நம்ம வீடியோலயே சொல்லியிருப்போம். ஆனா அப்படி போனவர் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பிரிட்டன்ல தரையிறக்க சொல்லியிருக்காரு. தரையிறக்க சொல்லிட்டு அங்க இறங்கி மறுபடியும் அவங்களுடைய ஏர்போர்ஸ் விமானத்திலேயே மறுபடியும் பறந்து போயிருக்காரு.
ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்கிட்ட கேட்டதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நான் பறந்து போயிட்டு இருந்தேன். பாதி தூரத்துக்கு போகும்போது கரெக்டா அந்த பிரிட்டன் வரும்போது எனக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. அவங்களும் நாங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதனால அவங்கள பார்க்காம போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் தான் திடீர்னு நெனப்பு வந்து தரையிறக்க சொன்னேன். அதனால தான் அங்க போய் தரையிறக்குனேங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க வந்து இந்த விமானத்துல ஏறி போன்னு சொன்னாங்க. அதனால ஒரு மரியாதையா, ஒரு பாசத்துக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, ஏறி போணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டி வச்சிருந்தாரு. இன்னைக்கு வந்து தகவல் என்னன்னு பார்த்தா, இவங்க வந்து கத்தாருடைய விமானத்துல பறந்து போயிட்டு இருக்கும்போது பாதி தூரத்திலேயே வந்து ஈரான் வந்து உங்கள அட்டாக் பண்றோம்னு சொல்லிட்டு தகவலை குடுத்துருக்காங்க. தகவல் வந்ததுக்கு பிறகு அமெரிக்கா வந்து இப்ப இத சேஃபே கிடையாது. நீங்க போய் ரீச் பண்ணவே முடியாது. ரீச் பண்றதுக்குள்ளேயே அவங்க உங்களை தாக்க போறாங்கன்னு சொன்னணும். அவசரமா அங்க இருந்த பக்கத்தால இருந்த விமான நிலையத்துல இறக்கிட்டு, அந்த விமானத்தை விட்டுட்டு வேற விமானத்துல இவங்க பறந்து போயிருக்காங்க. அந்த தகவல் இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. அப்ப ஈரான் வந்து பறந்துட்டு இருந்த விமானத்துல இருந்த ட்ரம்பவே மிரட்டி, அவங்க அத மிரண்டு உடனே தரையிறக்கி விமானம் மாத்தி பயணிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இன்னுமே வந்து ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்கிறாங்க. அமெரிக்கா இன்னுமே அந்த பயத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அங்கங்க வெளியே சுத்துற மாதிரி தெரியும் இவங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு என்ன பண்றாங்க, பயந்து நடக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க போய் ஆயத்துல்லா கொமேனியை தாக்கிட்டு வந்துட்டாங்களா, அதனால ஈரான் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க விடணும்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா அவங்களும் பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்துல இருக்காங்க. இதுல வேற இஸ்ரேல் வேற என்ன பண்றாங்க, கண்டிப்பா இந்த போரை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பப்ப வந்து ட்ரம்ப்கிட்ட வந்து உங்களை கொல்றதுக்காக தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது இங்கேயும் தனியா போய் மாட்டிக்காதீங்க. நீங்க வந்து ஈரான்கிட்ட வந்து சமாதானத்துக்கு போகாதீங்க, சண்டைக்கே போங்க. இல்லாட்டினா அவங்க வந்து சமாதானத்துக்கு வந்தாலும் கூட உங்களை தாக்கிடுவாங்க. கண்டிப்பா ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் வந்து இறந்ததுக்கு காரணம் நீங்க தான். அதனால உங்களை கொல்லாமலாம் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போன 2 வாரத்துக்கு முன்னாடியே நெத்தன்யாஹூ சொல்லி வச்சிருந்தாரு. அது சொல்லி 1 வாரத்திலேயே இது நடந்திருக்கு. இப்ப அதுக்கான காரணமும் வெளியாயிருக்கு. இதுக்கு நடுவுல நேத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்ன தகவல் வந்துச்சு, நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பாத்திருந்தீங்கன்னாவே தெரியும். அதாவது ஈரான் ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல ஒரு 3 பேரு. ஒண்ணு நெத்தன்யா, இன்னொன்னு ட்ரம்ப், இன்னொன்னு வந்து அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ. இவங்க 3 பேத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தாக்குற மாதிரியும் அழிக்கிற மாதிரியும் வீடியோ போட்டிருக்காங்க. ட்ரம்ப் தூங்கிட்டு இருக்காரு. அவரை யாரோ வந்து எழுப்புறாங்க. எந்திரிச்சு பாக்குறாரு, யாருமே காணுமேன்னு எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே போறாரு. கடைசியில பார்த்தா யாரோ கன்னை வச்சு அவரை சுட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோவெல்லாம் வந்து ஈரான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஏஐல ஜென்ரேட் பண்ணி அவங்களே ஐஆர்ஜிசில இருந்தே நேஷனல் சேனல்லே வெளியிட்டிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா சமயம் பார்த்து காத்துட்டு இருக்காங்க நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்காக. அதனாலதான் இவங்களும் வந்து அவங்களுக்காக என்ன பண்றாங்க, பயந்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்த செய்தி வெளியாகி அப்ப நீங்க பயந்துதான் வந்து தரையிறக்குனீங்களா, அதுக்குள்ள என்னென்ன கதையை வந்து கட்டி வச்சீங்க, ஒரு சமாதானம் நிரந்தரமா வந்து கையெழுத்து போட்டு முடியற வரையும் வந்து பார்த்தா ட்ரம்ப்புக்கோ இல்ல வந்து அமெரிக்காவுக்கோ நெத்தன்யாவுக்கோ எந்த ஒரு சேஃபுமே இல்லை அப்படிங்கிறது இது காமிச்சிருக்கு. கடைசியா இன்னைக்கு லெபனான்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்லாம் அப்பப்ப நடத்தப்பட்டு தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. பங்கரை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கரை கண்டுபிடிக்கிறதோ, அங்கிருந்த வந்து ஆயுதங்களை பறிமுதல்படுத்துறதோ, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை வச்சு அங்க இருக்கக்கூடிய போராளிகளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுமாவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லெபனான்லயே அடக்குமுறை பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் காசாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தாக்குதலை இன்னும் இஸ்ரேல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.